உங்க ஹார்ட் உங்க கணவரையோ இல்ல உங்க மனைவியையோ தவிர வேறொருவரை நோட்டீஸ் பண்ணா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க. முதலில் உங்கள்கிட்டயே கொஸ்டின் கேளுங்க. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நான் உண்மையிலேயே இவரை நான் விரும்புறேனா இல்லையா? இல்ல என் ரிலேஷன்ஷிப்ல தான் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா? இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டயே கொஸ்டின் கேளுங்க. பல நேரங்களில் அந்த பர்சன் நமக்கு வேணும்னு இல்லை, அந்த பர்சன் கொடுக்கும் கேர், அட்டென்ஷன், ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படலாம். உடனே எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. எமோஷனை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் முதலில் இருந்தால் அதனை முதலில் சரி செய்யுங்கள். ரிமெம்பர், ஒரு ஃபீலிங்ஸ் வந்து விட்டது என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை மாற்ற நினைப்பது தவறான முடிவு. ஹார்ட் யாரையும் நோட்டீஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் டெம்பரரியா இருக்கலாம். உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்க வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மனதில் வைத்துக் கொண்டு முடிவெடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்வதற்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், குட் நைட், டேக் கேர்.